எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேஷானுக்கு வந்திருக்கோமா. லேஷான்ல ஒரு மியூசியம் ஒண்ணு இருக்கு. அந்த மியூசியமுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். சைனால நிறைய மியூசியம் இருக்கு. அதுல லேஷான் மியூசியத்துக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். லேஷான் மியூசியத்துல வந்து பழைய காலத்து திங்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் லேஷான்னாலே ஜெயன் புத்தா தான் வந்து ஃபேமஸ். அந்த ஜெயன் புத்தாவோட ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஏரியாவே செம்ம சூப்பரா இருக்கு. இங்க ஒரு பெரிய லோட்டஸ் ஒண்ணு இருக்கு. இந்த என்விரான்மெண்டே கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து பார்க்கலாம் வாங்க. இப்படிதான் இருக்கு இந்த ஏரியாவே. அங்க ஒரு லோட்டஸ் இருக்கு. அந்த லோட்டஸ் கிட்ட வந்து கப்புள்ஸ் எல்லாம் போய் வந்து பிக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன எடுக்கல, போய் எடுக்கலாம். இப்படிதான் வந்து இருக்கு. இந்த ஏரியாவே வந்து செம்ம சூப்பரா அழகா இருக்கு. ஸோ இதுதான் வந்து மியூசியத்தோட என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே மியூசியத்துக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆமா, ஆக்சுவலா மியூசியத்துக்குள்ள நாங்க வர்றதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணோம். நம்மளோட ஐடி கார்டு அப்படின்னா வந்து ஃபாரினர்ஸை பொறுத்தவரையும் வந்து பாஸ்போர்ட் நம்பர் தான். அவங்களுக்கு ஐடி கார்டுன்றது சைனீஸ்க்கு வந்து வேற. ஸோ அதுல போட்டா வந்து ஒர்க் ஆகல. ஸோ என்னன்னு சொல்லி செக்யூரிட்டிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க சும்மாவே உள்ள போகலாம், டிக்கெட்ஸ்லாம் எதுவும் வாங்க வேண்டாம், உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது, அதனால நீங்க சும்மா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து உள்ள மியூசியத்தை சுத்தி பாக்குறதுக்காக வந்தாச்சு. ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு. எங்க இது உண்மையான ராக்கா? ஆமா, உண்மையான ராக் தான். ஒரு ஒரு மலையே அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான், அதான் என்ட்ரன்ஸ். வந்துட்டு இருக்காங்க. இது வழியா தான் இப்போ நாங்கள் உள்ள என்ட்ரு ஆகி வந்தோம். உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரியல. பட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மவுண்டன் ஒன்று இருக்கு. அப்படியே மலை மேலதான் அதை அப்படியே கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மலையை அப்படியே வச்சுட்டாங்க. ஓகே, கூல். ஸோ அடுத்து என்னன்னு தெரியல, பார்க்குறக்கே சின்னதாக தெரியுது. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த மலை சொன்னேன்ல, இந்த மலைக்கு பக்கத்துலேயே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, the site of cliff top of the East Han Dynasty. Han Dynasty டைமிங்கில் உள்ள ஒரு கல்லறை தானங்க அது. ஒரு கல்லறை இங்கே வந்து இருக்கு. அப்படியே வச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஏதோ ஒரு வழி இருக்கு போல, க்ளோஸ் ஆகி வச்சிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தா மேலேயும் ஒரு ஹோல் ஒன்று இருக்கு. அது மேபி நம்ம அப்படியே அந்த ஃப்ளோர்ல போய் பார்த்தோம்னா உள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இங்கே இருக்கு, ஒரு கல்லறை ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு, எங்க போகணும்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாலில் வந்து என்ன இருக்குன்னா, செராமிக்ஸும் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உள்ள போகலாம். அப்படியே மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிக்சர்ஸ் எல்லாமே சைனாவில் எந்த ப்ராவின்ஸில் எந்த சிட்டியில் புத்தாக்கான பக்கோடா இருக்குது அப்படின்றத பற்றின பிக்சர்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம திரும்பணும் அப்படின்னா இந்த லேஷான் ஜெயன் புத்தாக்கான பிக்சர்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைமிங்கில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா புத்தாவுக்கான இடங்களில் இந்த புத்திஸ்டுக்கான சிலைகள்லாம் என்னென்ன இருக்குன்ற மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. அந்த புத்தா ஸ்டாச்சுல ஒரு ஏரியாவையும் வந்து அதே என்னென்னு சொல்லிட்டு அப்படி பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. தென் ஒர்க்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது உள்ளது. அதுக்கப்புறம் வந்து புத்தா ஸ்டாச்சுலேயே வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் ஹெட்டு கீழே. நாங்கள் நேராக பார்க்கும்போது பார்த்தோம், அது நான் வீடியோலையும் காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஹோல்ஸ் பிக்சர்ஸு, புத்தாவோட ஹெட்டு இதெல்லாம் இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த புத்தாவை பற்றி போல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 3 ஸ்டாச்சுமே வந்து பழைய காலத்தில் உள்ள டைனாசிட்டியை வந்து சேர்ந்தவங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 3 பேரும் வந்து இந்த ஜெயன் புத்தா வந்து உருவாகிறதுக்கான முக்கியமான ஆட்கள். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து மிலிட்ரி கமிஷனில் வந்து இருந்திருக்காரு. இவரோட சேலரியை வந்து ஜெயன் புத்தா கட்டுறதுக்காகவே வந்து கொடுத்துருக்கிறாரு, டொனேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து மிலிட்ரியில் கவர்னராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட ரிட்டையர்மெண்ட் ஆன காசை வந்து ஜெயன் புத்தாவோட நீ பார்ட் கட்டுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தென் இந்த பர்சன் வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜெயன் புத்தா வந்து கட்டுறதுக்கான ஃபண்டிங் ரைஸ் பண்ணிட்டு ஜெயன் புத்தாவோட ஷோல்டர் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆன உடனே இந்த மனுஷன் வந்து இறந்துச்சாராம். ஸோ இவங்கெல்லாம் தான் முக்கியமான ஆட்கள் இந்த ஜெயன் புத்தா கட்டுறதுக்கு. ஸோ இவங்களோட ஸ்டாச்சுவை வந்து இந்த ஜெயன் புத்தாவோட சம்மந்தமான மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக புத்தாவோட ஸ்டாச்சுஸ் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே ஸ்டோன் ஸ்டாச்சுஸ் தான் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ஜெயன் புத்தா நம்ம வந்து அங்கே
இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துப்போம். ஸோ அதோட ஃபுல் வியூ வந்து அப்படியே இங்கே வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியே நீங்கள் வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த சைட்லேருந்து வந்திருப்போம், ரைட் சைட்லேருந்து வந்திருப்போம். இந்த பக்கத்துலேருந்து அப்படியே வந்து பாதம் வழியாக வந்து அந்த ஜெயின் புத்தாவை வந்து பார்த்துருப்போம். ஸோ இதோட ரெப்ளிகேட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த லேஷான் பற்றி அதோட வரலாறு பற்றி போட்டிருக்காங்க. நம்ம வந்து அந்த லேஷானுக்கு வந்து போனோம்ல, இந்த லேஷானுக்கு போயிட்டு அந்த ஜெயின் புத்தா வந்து பார்த்தோம் தெரியுமா, அங்கே வந்து ஒரு ரிவரோட வியூ வந்து காட்டியிருப்பேன். தண்ணியோட ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அது ஒரு 3 ரிவர் வந்து ஜாயின் ஆகிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கி ரிவர், அப்புறம் வந்து தாது ரிவர், அதுக்கப்புறம் வந்து மின்ஜியாங் ரிவர், இந்த 3 ரிவரும் வந்து சந்திக்கிற இடம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து அந்த ஜெயின் புத்தாவோட இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்க ஸ்டாச்சுஸ் எல்லாமே வந்து சைனாவில் எந்தெந்த ப்ராவின்ஸில் எந்தெந்த சிட்டிலலாம் வந்து புத்தா வந்து உட்காந்து இருக்க பொசிஷனில் இருக்கோ அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து லேஷானில் இருக்கிறது இதான் நம்ம இப்போ அதோட மியூசியமில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அப்புறம் சிச்சுவானில் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த லாஃபிங் புத்தா இருக்குது தெரியுமா, இது ஹாஞ்சோவில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஃபிங் புத்தா தான் இப்போ நம்ம ஊரில் நிறைய இடங்கள்ல வந்து இருக்கும் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இந்த பக்கத்துல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜெயின் புத்தால எங்கெங்கெல்லாம் வந்து ரிப்பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நோஸ் கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கழுத்துக்கிட்ட வந்து தண்ணியெல்லாம் வருது அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஃபால்ட் வந்து இருக்கு புத்தாவோட ஸ்டாச்சுவில் அப்படின்றதையுமே ஒரு பிக்சர் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ இங்கே வந்து ஒரு சில போர்ட்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த போர்ட்ஸில் வந்து என்ன மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா ஏன்ஷியன் டைம்லேருந்து இப்போ மாடர்ன் டைமிங்ஸ் வரையும் இந்த ஜெயின் புத்தா இருக்குது தெரியுமா, அந்த ஜெயின் புத்தால நிறைய டேமேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டேமேஜஸ் எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்காக அந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரையும் யார் யாரெல்லாம் வந்து அதுக்கு டொனேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி அதில் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த சைடு வந்து எப்படி ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியெல்லாம் கம்பெல்லாம் கட்டி ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, எந்தெந்த டைமிங்கில் ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 2001 பண்ணியிருப்பாங்க போல் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் அந்த பக்கம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸு இதெல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய ஸ்டோன் ஒன்று இருக்குது. எனக்கு இந்த மியூசியம் வந்து மித்த மியூசியத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து லேஷான் ஜெயின் புத்தான்னு இருக்குது, அது எப்படி உருவாச்சு, அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், அதுக்கு சோஃபார் என்னென்ன ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அப் டு டேட் இப்போ வரை என்னென்ன ரெனோவேஷன் ஒர்க் முதற்கொண்டு பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறது வந்து வர்றவங்களுக்கு பேக் எண்ட்லேயே என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது இன்ட்ரெஸ்டிங். இது என்னன்னா வந்து ஜெயின் புத்தா வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, முன்னாடி இப்படி இருந்துச்சாம், அதை வந்து இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கான ரிப்பேர் பண்ண டூல்ஸ் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டேன். இங்கே வந்து இந்த ஜெயின் புத்தாவை பற்றி என்னென்ன புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக ஜெயின் புத்தாவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ள மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வந்து லேஷான் புத்தாவோட அந்த ஸ்டாச்சு வந்து யுனெஸ்கோலேருந்து வந்த பீப்புள் வந்துட்டு வேர்ல்டில் இருக்க ஹெரிட்டேஜ் சிஸ்டமாக வந்து மாற்றுறதுக்காக வந்த டைமிங்கில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஓகே, இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் ஒரு தாட்ஃபுல்லாகவும் இருந்தது. 70s 80s 90s இப்போ வரையும் இந்த ஜெயின் புத்தாவை விசிட் பண்ணுறதுக்காக கொடுத்த டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 90s எப்படி இருந்திருக்கு, தென் ஆஃப்டர் 2000 வந்து இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற டிக்கெட்ஸ் இது. இன்ட்ரெஸ்டிங்ல. ஸோ இப்படி இருந்த ஜெயண்ட் புத்தாவோட ஸ்டாச்சுவை வந்து மோல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் ஸோ இங்கே இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே வந்து எந்தெந்த வருஷத்தில் புத்தாவோட ஃபேஸ் என்னென்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்றதுக்காக வந்து வச்சுருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கத்தில் நிறைய வந்து செராமிக்கில் செஞ்ச குதிரை அப்புறம் பொம்மைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் அதில் எல்லாத்துலேயும் வந்து நோ ஃபோட்டோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் அந்த சைடெல்லாம் எடுக்கலை. ஸோ இந்த சைடு வந்து ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக முடிவு எடுக்கிறோம். எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மாதிரி ஒரு திங்ஸ் வந்து வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஓட்டுறோம். பார்க்கலாம் எவ்வளோ மெமரி சேர்க்குறோம். This one also you have went. I didn't buy it. ஓகே வாங்கியாச்சு. இந்த இதுதான் வாங்கியிருக்கோம் ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி. கீழே இருந்து பார்க்கும்போது நான் ஒன்று சொன்னேன், மேலே ஒரு ஹோல் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு தெரியல, மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த ஹோலுக்குள்ளே சில பொம்மைகள், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பாட்ஸு இதெல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதான் அந்த ஹோல்குள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு கல்லறையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு கல்லறை தான். மலைக்குள்ளே குடஞ்சி கல்லறையை வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம வெளியில் வந்தாச்சு. மியூசியத்துக்குள்ளே நிறைய இடங்களில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பழைய காலத்து பொருட்கள் அப்புறம் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தா எனக்கு பயங்கரமான ஷாக்கு. ஒரு இடத்த பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நான் சைனாவில் தான் இருக்கேனா இல்லை இந்தியாவில் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்த பார்த்தா உங்களுக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி என்னத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்து தாங்க ஷாக் ஆனேன். என்னன்னு தெரியுதா, நம்ம ஊர்லலாம் அந்த ரூபா நோட்டில் இருக்கும் தெரியுமா, 4 முக சிங்கம், அது தாங்க இங்கே இருந்தது. இங்கே எதுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா யார்ட்டையும் கேட்கறதுக்கு முடியலை. அதனால இருக்கவே இருக்கார் நம்ம கூகுள் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்க கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் அசோகர் காலத்தில் தான் வந்து இந்த புத்திசம்கான ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே டெவலப் ஆச்சு அப்படின்றனால அதை கௌரவிக்கும் விதமாக இந்த இடத்துல வச்சுருக்காங்களாங்க. இந்த ஆர்ட்ஸ் பார்த்தாலுமே அந்த செம்மண்ணில் செஞ்ச மாதிரி பயங்கர சூப்பராக இருந்தது. இதை பார்க்குறக்குமே இந்த டெல்லியில் இருக்க அந்த ரெட் ஃபோர்ட் அந்த ஒரு பேட்டர்ன் தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது. வாங்க அப்படியே போகலாம். நிறைய வண்டியாக நிற்கிது தெரியுமா. இந்த வண்டியில் ஏறி தான் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ஜயன்ட் புத்தாவை போய் அந்த க்ரூஸ் அந்த போட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த வண்டியில் தான் ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு அந்த ஸ்டேஷனில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஷிப்புக்குள்ளே போயிட்டு அந்த தண்ணியில் போயிட்டு அந்த ஜெயின் புத்தாவை வந்து ஷிப்பில் இருந்து போய் பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த பக்கமும். ஓகே, இந்த ஆர்ட் சூப்பரா இருக்கு. அந்த செம்மண்ல செஞ்ச மாதிரி இருக்குல்ல. அப்படியே இங்க இருக்கிற அந்த சிலைக்கு எல்லாத்துக்கும் 6 பேக் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்கும் 6 பேக் வச்சிருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாரும் தான் நம்ம கூட வந்து வரப்போறாங்க போல. ஸோ அந்த சைட்ல டோர் இருக்கு, போய் ஏறிட்டு போய் பார்க்கலாம். ஏறலாமா? ஷிப்புக்கான டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸ்டாலின் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 1.2 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்குலாம் டிக்கெட்ஸு. ஸோ என் பையனுக்கும் டிக்கெட். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே அந்த வழியை அப்படியே வந்து போகணும். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் டிக்கெட்டை காட்டு. ஓகே ஃபைன். 3 டிக்கெட்டா? தம்பிக்கு சேர்த்து டிக்கெட்டா? ஓகே வந்தாச்சு. இங்கே தான் வந்து ஷிப்புக்கு வந்து போகிறதுக்கான வழி. ஸோ நம்மளும் போகலாம். க்ரூஸ் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் குரூப்பாக வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கைடு ஒருத்தவங்க வர்றாங்க. ஸோ இந்த இடத்த எல்லாத்தையும் ப்ராப்பராக சுற்றி காட்டி அவங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அந்த பக்கம் பாருங்கள், ஒரு க்ரூஸ் நிறைய ஆள் போகிறாங்க. எக்கச்சக்கமான ஆள் போகிறாங்க ஒரே க்ரூஸில். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செக்கிங் எல்லா இடத்துலையும் இந்த டெம்பிளில் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த செக்யூரிட்டி செக்கிங் இருக்குல்லங்க. இதோட நிற்க சொல்லிட்டாங்களா நம்மளை? நம்மளை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நிறைய பேருன்ட்டு. ஸோ இந்த செக்யூரிட்டி செக் வழியாக அப்படியே போக வேண்டியதான். வாங்க. ஓகே, இந்த வழியா கீழே நிற்கிது க்ரூஸ். இதில் தான் போகணும் போல. ஸோ கீழே அப்படியே போகலாம். அப்படியே போகலாம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. ஹலோ. ஓகே, இதுக்குள்ள அப்படியே போக சொல்றாங்க. அப்படியே போகலாம். இதுதான் நாங்கள் போக போகிற க்ரூஸ். அந்த பக்கம்லாம் நிறைய நிற்கிது. இதில் தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ போகலாம். ஓகே வாங்க. ஐயோப்பா, தண்ணி என்னமோ கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்குமோ? ஒரு ஏரியாவில் ஆழமாக இருக்கோ?
ஓகே, டிக்கெட் இங்கே கொடுக்கணும் போல. டிக்கெட்டை கொடுத்து செக் பண்ணியாச்சு. க்ரூஸ்ல உள்ள போறோம். ஓகே, ஐயோம்மா உள்ள இல்ல இன்னைக்கு தான் போகணும். இப்போ உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒண்ணு இருக்கு, ரெஸ்டாரண்ட் செட்டப் ஒண்ணு இருக்கு. நம்ம மேலதான் போகணும். இப்படியே உள்ள வந்துட்டு அப்படியே போறோம். வெளியில அவனை பிடிங்க. ஐயப்பா, ஒரு ஆண்டி நிக்கிறாங்க. பிரீமியமா? ஓகே, ஃபுல் லிங்க். ஆமா, இப்போ உள்ள போயிட்டு லைஃப் ஜாக்கெட் எடுக்கணும் போல. எல்லாரும் போய் எடுக்கிறாங்க. எக்கச்சக்கமா கிடக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ். அதுல இருந்து நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டிட்டு அப்படியே மேல போகணும் போல. என் பையனுக்கு மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. மாட்டி விட்டுட்டு அடுத்து நாங்களும் அப்படியே மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மேல. ஓகே, லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இந்த வழியா அப்படியே போகணும். ஐயோ, ஆனா தண்ணி நல்லா ஃபோர்ஸா தான் போகுது, செம்ம ஃபோர்ஸா போகுது தண்ணி. சோ இது வழியா வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இன்ஜின் ரூம் போல இல்ல, ஏதோ சாப்பாடு இன்ஜின்லாம் இருக்கு. ஓகே, அந்த பக்கம் போயிட்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. மாடியில அப்பா, இது மேலதான் அப்படியே போகணும். ஐயோம்மா, ஓகே வந்தாச்சு. அந்த ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல, அதுல தான் நாங்க லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்தோம். அதை ரிமூவ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. எங்களோட க்ரூஸும் வந்து கிளம்பிடுச்சு. வியூ இப்படிதான் இருக்கு. அப்படியே மவுண்டன்ல போறது, மவுண்டனுக்கு நடுவில் இருக்கு. அந்த ரிவர்ல போறது செம்ம சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த க்ரூஸ்ல வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி உள்ள க்ரூஸ்ல வந்து எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. உள்ள வேணும்னா காஃபி ஏதாவது வந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காஃபி டீ குடிக்கிறாங்க குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சிட்டிங் பிளேஸும், இன்கேஸ் வயசானவங்க கொஞ்சம் நிற்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து உட்கார்றதுக்காக வந்து உள்ளுக்குள்ள ஒரு பிளேஸும் ரெஸ்டிங் பிளேஸும் வச்சிருக்காங்க இந்த பக்கம். ஓகே, இப்படிதான் இருக்கு இந்த ரெஸ்டிங் பிளேஸ். காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஸ்நாக்ஸ் வேணும்னா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் போல. ஸ்நாக்ஸும் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது போட் வந்து, ஒருவேளை டேர்ன் ஆகுறதுக்காக ஃபாஸ்ட் ஆகுது போல. ஃபாஸ்ட் ஆகுதுல்ல ஸ்டாலின், போட் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுதுல்ல. ஓகே, ஆப்போசிட்ல ஒன்று கிராஸ் ஆகுது. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த க்ரூஸ்ல. நம்ம இதுல இருக்கிறத விட ரொம்ப கம்மியான பேர் இருக்காங்க. நீங்க பிடிச்சிக்கிறீங்களா? நீங்க பிடிங்க. ஸோ இந்த மலையில அங்க மேல ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்கல்ல, அங்கதான் வந்து நேற்று நாங்க ரிட்டர்ன் ஆனோம் புத்தாவை பார்த்துட்டு. சரி, இன்னைக்கு இந்த இதுல போயிட்டு போட்ல போனா எப்படி இருக்கும். இன்னைக்கு அலோவ் பண்றாங்க போல. நேற்று அலோவ் பண்ணல, இன்னைக்கு அலோவ் பண்றாங்களே. ஒரு குறிப்பிட்ட டைம் அலோவ் பண்றாங்க. ஓகே ஓகே, அப்ப போறாங்கல்ல அவங்க நடந்து வர்றவங்க இது வழியா வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப புத்தா வரப்போகுது ஆல்மோஸ்ட். க்ரூஸ்ல வந்து நாங்க அந்த கார்னர்ல இருந்து அப்படியே நாங்க இந்த கார்னருக்கு வந்தோம். மேல இருக்கவங்க, மேல போறவங்க எல்லாம் கீழே இருக்கவங்களுக்கு கை காட்டுறாங்க. இங்க இருந்து பார்த்தா புத்தா எப்படி தெரியுறாருன்னு பாக்கலாம் வாங்க. ஓகே, புத்தா வரப்போறாரு. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க பாக்குறதுக்கு, புத்தாவை பாக்குறதுக்கு. பாருங்க, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, புத்தா வந்துட்டாரு. கை வந்துருச்சு. ஆமா, இப்ப என்ன சொல்லலாம், கை வந்துருச்சு, கால் வந்துருச்சு, அடுத்து மூஞ்சி வந்துருச்சு அப்படி சொல்லலாம். ஓகே, இங்க இருந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்குல்லங்க, பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பிரம்மாண்டம் இங்க இருந்து பாக்குறதுக்கு பயங்கரமா தெரியுது. வா, சூப்பர்ல. உனக்கு கை காட்டுறாங்களா? சூப்பர் சூப்பர். ஸ்டாலின் கை காட்டிட்டு இருக்காப்ல. நேத்து வந்து கீழ இருந்து பாக்குறது கூட வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ இங்க இருந்து பாக்குறதுக்கு தான் வந்து அப்படி ஹியூஜா தெரியுது. வா, செம்ம சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல எல்லாரும் ஆள் நிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் நேத்து நம்ம பார்த்தோம். இங்க இப்படி இருந்து பாக்குறோம். என்ன ஒரு வியூல செம்மையா இருக்கு. ஐயோ,
ஏங்க அங்க ஒரு ஸ்டாச்சு இருந்திருக்கும் போல, அதுதான் அங்க நம்ம அந்த மியூசியம்ல பார்த்தோம், அது இப்ப இல்ல போல. அந்த சைடுல இருக்க 2 ஸ்டாச்சு இதுல வந்து இப்படி உருக்குலைஞ்சிருச்சு இப்போ. ஓகே சூப்பரா இருக்கு. எங்க போட்டோ எடுங்க இங்க இருந்து. ஓ இந்த ஷிப் வந்து இங்கே நின்றுமா? ஓகே 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 ஓகே. ஓ அதுக்கு நேரா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படி நிக்கிறாங்க, இதுக்கு நேரா அந்த புத்தா பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த இப்ப இவங்க எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. சரி என் பையனே அப்படி நின்று புத்தாவை கவர் பண்ற மாதிரி எடுப்போம். சரி நானு என்ன அப்படியே மூவ் ஆகுது புத்தா, அவ்வளவு கூட்டிட்டு போயிருவாங்களா? சரி என்ன எடுங்க, அவ்வளவுதான் கிளம்பியாச்சு. அந்த கார்னர்ல எடுக்கிற எல்லாரும் நின்று எடுக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம நிறுத்தி வைக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆயிடுச்சு. முதல்ல அந்த பக்கத்துல கொஞ்சம் போய் நின்றுச்சு, இப்ப கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகி பின்னாடி இப்படியே வந்துட்டோம். அப்படியே க்ரூஸ் வந்து அப்படியே கிளம்பி அப்படியே போயிரும்னு நினைக்கிறேன். இங்க டக்ஸா அது ஸ்வானான்னு தெரியல, இந்த இதுக்குள்ள நிக்குது. அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லா வெறும் பில்டிங்ஸா வந்து இருக்கு. சோ அங்க இருக்கு புத்தா, அங்க இருந்து அப்படியே இந்த பக்கமா அப்படியே மூவ் ஆகி இந்த சைடு அப்படியே வந்து போகுது. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வெறும் கல்லா இருக்கு, இந்த சைடு தண்ணியே காணோம். இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் தண்ணி ஓட்டம் இருக்கு, அந்த சைடு தான் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், வந்தாச்சு, புத்தாவை பார்த்தாச்சு. இந்த ஷிப்ல வரணும்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தோம், வந்தாச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஸ்டாலின்? சூப்பரா இருக்குல்ல. கீழே இந்த வியூ பாக்குறதுக்கு வந்து செம்ம அந்த ஜைஜாண்டிக்கா இருக்கு. இப்பதான் அந்த ஃபுல் உருவமே தெரியுது. நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது கூட இப்படி நிமிந்து அண்ணாந்து பார்த்தோம், அது வேற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. இப்ப இங்க இருந்து இப்படி பாக்குறதுக்கு அந்த ஜைஜாண்டிக் அந்த ஃபுல் வியூ இப்பதான் வந்து பக்காவா தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. இனிவே வந்து லேசானோட ட்ரிப் வந்து இதோட நிறைவேறிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். Big bye. Big gigantic bye. அவ்வளவுதான், புத்தாவும் உங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டாரு.